தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். பல விழாக்களில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்ட வாழைத்தார்கள், கரும்புகளை நிகழ்ச்சி முடிந்த பிறகு பொதுமக்கள் தூக்கிச் செல்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் கூட்டம் முடிந்தவுடன் புத்தம் புதிய நாற்காலிகளையே தூக்கிச் சென்ற காட்சிகள் தான் இவை. திருப்பூர் பெருமாநல்லூரில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், சரோஜா, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி முடிக்கும் வரை கூட்டத்திலிருந்த ஒருவர் கூட கலைந்து செல்லவில்லை. அதற்கு காரணம் கூட்டம் தொடங்கும் முன்னே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புதான். புத்தம் புதிதாக 1500 நாற்காலிகள் போடப்பட்டிருந்த நிலையில் கூட்டம் முடிந்தவுடன் அனைவரும் அவரவர் இருந்த நாற்காலிகளை வீட்டிற்கு தூக்கிச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டம் முடிந்த மறுநொடியே நாற்காலியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அனைவரும் நடையை கட்டினர். கனகம்பாளையம் பஞ்சாயத்திலிருந்து இதனை பார்த்த பலர் நமக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டதே, இல்லையெனில் நாமும் கூட்டத்திற்கு போயிருக்கலாமே என பேசிக் கொண்டனர். இலங்கையின் பிரதமராக டாக்டர் ஹரணி அமரசூரிய மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන සහ වෘත්තීය අධ්‍යාපන අමාත්‍යවරයෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ 2025 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று வரலாறு படைத்தது. இந்த நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி நியமிக்கப்பட்ட டாக்டர் ஹரணி அமரசூரிய தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டது. இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் டாக்டர் ஹரணி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். மீன்வளத்துறை அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர், இலங்கையின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக சரோஜா சாவித்ரி பால்ராஜும், சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் நலிந்தா ஜெயதிசாவும் பதவியேற்றனர். திருப்பூரில் நள்ளிரவில் மதுபோதையில் இருந்தவர்கள் பேக்கரி கடை ஊழியரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் வீரபாண்டி பிரிவு பகுதியில் உள்ள பேக்கரி கடைக்கு சென்ற 5 பேர் இனிப்பு மற்றும் பலகாரங்களை எடுத்து சாப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து டீ கொடுக்குமாறு ஊழியரிடம் கேட்டுள்ளனர். நள்ளிரவு நேரமாகிவிட்டதால் டீ இல்லை என்றும் சாப்பிட்ட பலகாரத்திற்கு பணம் தருமாறு ஊழியர் கூறியுள்ளார். டீ இல்லை என்று சொல்லிவிட்டு எதற்காக தங்களிடம் பணம் கேட்கிறாய் என்று மதுபோதையில் இருந்தவர்கள் வாக்குவாதம் செய்தனர். சிறிது நேரத்தில் கடை ஊழியரை சரமாரியாக தாக்கினர். ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் பேக்கரி கடைக்கு சென்று ரகளையில் ஈடுபட்டவர்களை பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது.